சற்று முன்பு கிடைக்கப்பெற்ற ஒரு அதிமுக்கியமான மற்றும் பரபரப்பான தகவல் ஒன்று மக்களே. காணொலியை முழுமைக்கும் பாருங்கள். தமிழகத்தில் இந்த 2026க்கான சட்டமன்ற தேர்தல் வருவதற்கு இன்னும் பார்த்தீங்கன்னா 5 நாட்களே இருக்கக்கூடிய எந்த ஒரு சூழ்நிலை தற்பொழுது தேர்தல் களமானது ஒரு பக்கம் அனல் பறந்துட்டுருக்கு. இந்த சூழ்நிலையில் பார்த்தீங்கன்னா தற்பொழுது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இந்த 2026 தேர்தலில் வென்று ஆட்சி அமைப்பார்களா அப்படின்றத பற்றி தான் பார்க்க போகிறோம். ஒரு மிகப்பெரிய ஒரு பரபரப்பான ஒரு சர்வே. அதிமுகவை பொறுத்த வரைக்கும் 200 தொகுதிகளை வரை கைப்பற்ற வாய்ப்பு இருக்குது அப்படின்ற மாதிரியான ஒரு கருத்து கணிப்பானது நமக்கு கிடைக்கப்பட்டிருக்கு. அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். காணொலிக்குள் போவதற்கு முன்பு இதுபோல் அரசியல் சார்ந்த உண்மை நிலவரங்களை நீங்கள் உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா நம்முடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை ஆலில் செட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற ஒவ்வொரு அப்டேட்ஸும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். அதாவது தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் எப்படியாவது வென்று ஆட்சி அமைக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நினைத்துட்டு இருப்பார். காரணம் ஏன்னா ஏற்கனவே எடப்பாடி பழனிசாமி 2021 சட்டமன்ற தேர்தலே பார்த்தீங்கன்னா படுந்தோல்வியை சந்தித்து திமுக ஆட்சிக்கு வந்தது. அது உங்கள் அனைவருக்குமே தெரியும். அப்போ பார்த்தீங்கன்னா இதுக்கு பிஜேபி காரணம், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதிமுக பிளவுபட்டு தான் இருக்குது காரணம் அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட வாக்குவாதங்கள்லாம் நடந்து அந்த நிலை தற்பொழுது உருவாகிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு எடப்பாடி பழனிசாமி ஒவ்வொரு விஷயத்தையும் பார்த்து செய்து கொண்டிருக்கிறார். ஒரு பக்கம் வலுவாய்ந்த கூட்டணி அமைப்பதாகட்டும், ஒவ்வொரு தொகுதிகளிலும் பார்த்திங்கன்னா வேட்பாளர்களை அறிவிப்பதாகட்டும், கூட்டணி கட்சிகளுக்கு தொகுதிகளுக்கு கொடுப்பதாகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா ஒன்றுத்தையும் பார்த்திங்கன்னா பார்த்து செய்து கொண்டிருக்கிறார். இந்த தேர்தல் மிக முக்கியமான தேர்தலாக எடப்பாடி பழனிசாமிக்கு இருக்கும். ஏன்னா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அந்த கட்சி தலைமை மற்றும் பொறுப்பு ஏற்றதுக்கு பிறகு அனைத்து விதமான தேர்தலையும் படுந்தோல்வியை மட்டுமே சந்தித்துட்டு வராரு. இது அவருக்கு மிகப்பெரிய ஒரு பின்னணிவாக பார்க்கப்படுகிறது. குறிப்பாக பார்த்தீங்கன்னா அவரை 10 தோல்வி பழனிசாமி அப்படின்னு சொல்லிட்டு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் விமர்சிப்பதற்கான காரணமே இதுதான். அதனால் பார்த்தீங்கன்னா இந்த தேர்தலில் வெற்றி பெறுவதற்கு வாய்ப்பு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா தற்பொழுது கள நிலவரப்படி பார்த்தீங்கன்னா அதிமுகவை பொறுத்த வரைக்கும் 120 to 160 தொகுதிகளை வரை கைப்பற்ற வாய்ப்பு இருப்பதாகவும், கிட்டத்தட்ட 200 அப்படின்றது கிராஸ் ஆகிடும் அப்படின்ற மாதிரியான சர்வேகள் வந்துட்டுருக்கு. குறிப்பாக அதிமுகவுடைய அந்த கூட்டணி கட்சிகளும் அதிமுக கட்சிகளும் பார்த்தீங்கன்னா உடையாமல் இருந்தால் கண்டிப்பாக வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு இருக்குது. வெற்றி பெற்று ஆட்சி அமைப்பதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக சொல்கிறாங்க. மக்கள் 2026 தேர்தலில் உங்களுடைய ஆதரவு எந்த கட்சிக்கு தரப்போகிறீங்க அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் செக்ஷன் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இதுபோல் அரசியல் சார்ந்த உண்மை நிலவரங்களை நீங்கள் உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா நம்முடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை ஆலில் செட் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி மக்களே. அடுத்தடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடம் விடைபெற்றுக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம் மக்களே.